விகடன் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களத்துல என்ன வேணா எப்போ வேணா நடக்கலாம் அப்படின்றதுக்கு சமீபத்திய தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் தான் உதாரணம். அப்படி பல்வேறு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கூப்பா கிருஷ்ணன் தாவேக்கால போய் இணைகிறாரு அப்படின்னு பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது எல்லாவற்றையும் தாண்டி எல்லோரும் ஒரு கவனிக்க வேண்டிய இல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர் இரண்டு பக்கமும் இன்னும் கூட்டணிக்காக கிரீன் சிக்னல் கிடைக்காத ஒரு சூழல் தான் இருக்கு. ஒரு காலத்துல திமுக அதிமுக அப்படின்னு இரண்டு கட்சிகளுமே எப்படியாவது பாமகவோட மருத்துவர் ராமதாஸ் கூட கூட்டணி வச்சிடணும் அப்படின்னு, அதாவது வட மாவட்ட வெற்றிகளுக்காக கூட்டணி வச்சிடணும் அப்படின்னு இருந்த காலம் போய் இன்னைக்கு ஒருபுறம் திமுக பேசினாலும் அங்கேயுமே அவருக்கு சிக்னல் கிடைக்கல. மறுபுறம் அதிமுகலையும் அவரை சேர்க்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பாமகவோட அந்த ஆரம்பகட்ட அரசியல் வரலாறு குறித்து நம்ம பார்க்கலாம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். 1989 பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்படுது. அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாகத்தான் முதன்முறையா 89 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக போட்டியிடுறாங்க. அப்போ 33 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக அப்பவே கிட்டத்தட்ட 6% வாக்குகள் அப்படிங்கிறதையும் வாங்குறாங்க. ஒரு சின்ன கட்சிகளோட மட்டுமே கூட்டணி அமைச்சு ஒரு 6% வாக்குகளை வாங்குறாங்க. அப்பவே பாமக மீது அனைவருக்குமே கவனம் திரும்புது. அடுத்ததா பார்த்தோம்னா 1991 எலெக்ஷனு. அந்த 91 எலெக்ஷன்லயுமே கூட அம்பேத்கரிய தமிழ் தேசிய பெரியாரிய அமைப்புகளை இணைச்சு ராமதாஸ் தேர்தலில் போட்டியிடுறாரு. அந்த தேர்தலையுமே ஏறக்குறைய 6% வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி வாங்குறாங்க. பண்டுட்டி ராமச்சந்திரன் அப்போது பாமக இருந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் மட்டும் பண்டுட்டியில வெற்றி பெறாரு. தொடர்ச்சியா 96 எலெக்ஷனும் வருது. 96ல திமுக கூட்டணிக்கு போறதுக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்குது. ஆனா அந்த இடப்பங்கீடுல அது ஒரு சுமூக முடிவுக்கு வராதனால அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருது. நம்ம எல்லோருக்குமே தெரியும், மறுபுறம் திமுக தமாக அப்படின்னு ஒரு வலிமையான கூட்டணி 96 தேர்தலில் அமைஞ்சிருந்தது. அதனால அந்த தேர்தலில் கூட்டணி அப்படிங்கிறது வைக்க முடியாத சூழல் ஆயிடுது. அப்போதுமே வாழப்பாடி ராமமூர்த்தியோட திவாரி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோட பாமக கூட்டணி வச்சு 4 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. எடப்பாடி, பண்டுட்டி அப்படின்னு ஒரு 4 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. தொடர்ச்சியா தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றுல 3 தேர்தல்கள்ல தனிச்சிருந்து ஏறக்குறைய 6% வாக்குகள். இன்னொன்னு, ஒரு கட்சி தனியாவுமே வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு இடைவெளிக்கு அப்புறம் நிரூபிச்ச ஒரு கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க. அப்பவே அவங்களுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியல் களத்துல கொஞ்சம் அதிகரிக்கவே ஆரம்பிக்குது. முதன்முறையா நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் பாமக கூட்டணிக்கு போறாங்க. அப்போது இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக, பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைஞ்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. அதுல 5 இடத்துல போட்டியிட்ட பாமக 4 இடத்துல வெற்றி பெறாங்க. அது மட்டுமல்ல, மத்திய அமைச்சரவையிலுமே பாமக பங்கு பெறாங்க. திரும்ப 99ல அதிமுக வெளியில போய் திமுக உள்ள வந்துடுறாங்க. அப்போதுமே கூட 7 தொகுதிகளில் போட்டியிட்டு அப்போதுமே 5 தொகுதிகளில் பாமக வெற்றி பெறாங்க. அப்போதுமே அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்படுது. இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த பாமகவுக்கான அந்த வாக்கு வங்கி, பாமகவோட அந்த வெற்றி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா தமிழக அரசியல் கட்சிகள்ல அந்த சூழல்ல ரொம்பவே கவனிக்கத்தக்க விஷயமாவும் மாறிடுது. 2001 தேர்தல் அப்படிங்கிறது பாமகவோட அரசியல் வரலாற்றுல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 2 திராவிட கட்சிகளுமே எப்படியாவது பாமக கூட கூட்டணி வச்சிடணும் அப்படின்ற அது அந்த பீரியட் தொடங்கின காலமா 2001 நம்ம சொல்லலாம். ஒரு புறம் 96 to 2001 ஆட்சி, திமுக ஆட்சி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு மோசம் இல்லாத, பெரிய விமர்சனங்கள் இல்லாத ஒரு ஆட்சியாகத்தான் அப்போ இருந்துச்சு. ஆனாலுமே கூட ஜெயலலிதா 2001ல தமாக, பாமக உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தாங்க. அவங்க ரொம்பவே அந்த கூட்டணி அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவே திட்டமிட்டு அந்த தேர்தலில் அவங்களோட காய் நகர்த்தல்கள் இருந்தது. அதற்கு பிறகுலாம் பார்த்தோம்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு இறங்கி போயிருப்பாங்களா அப்படின்ற விஷயங்களை நம்ம வரலாற்றுல தேடிதான் பார்க்கணும். காரணம், அந்த 96 to 2001ல திமுகவோட ஆட்சி ஒரு புறம், இன்னொன்னு 91 to 96 தேர்தலுக்கு பின்னாடி ஊழல் வழக்குகள்ல ரொம்பவே பாதிக்கப்பட்டு அதிமுக கட்சி அப்படிங்கிறதே ஒரு மாதிரி சின்ன பின்னமா இருந்த சூழல் தான் இருந்தது. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு சில முக்கிய தலைவர்கள் வெளியில போறாங்க. இந்த மாதிரி வழக்குகள் இப்படின்ற விஷயங்கள் வரும்போது வெளியில போறாங்க. எப்படியாவது நம்மளோட கட்சி தக்க வச்சே ஆகணும். அதுக்கு ஆட்சி அதிகாரம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்ற பட்சத்துல, இன்னமும் சொல்ல போனா அப்போதைய காங்கிரஸ் 91ல அதிமுக கூட கூட்டணியில போறாங்க. 96ல திரும்பவுமே கூட்டணியில போறாங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில
பல கருத்து மோதல்கள் அப்படிங்கிறது உருவாகுது. உதாரணமா வந்து 91ல அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது மாபெரும் வெற்றியை பெறாங்க. அந்த வெற்றிக்கு யாரு காரணம் அப்படிங்கிறதுல அதிமுக காங்கிரஸ் இடையே ஒரு மோதல் வருது. ராஜீவ் படுகொலை அந்த அனுதாபம் தான் காரணம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்றாங்க. இல்ல எங்களோட முயற்சி எங்களோட வெற்றி தான் காரணம், எங்களோட உழைப்பு தான் காரணம் ஜெயலலிதா சொல்ல, என்னோட ஆளுமை தான் காரணம் அப்படின்னு ஜெயலலிதா சொல்ல அந்த மோதல் வந்துடுது. ரொம்ப சீக்கிரமாவே அந்த மோதல் அப்படிங்கிறதும் உருவாயிடுது. அதன் காரணமா 96 தேர்தலில் வந்து மீண்டுமே காங்கிரஸ் நரசிம்மராவ் வந்து ஜெயலலிதா அவர்கள் கூட கூட்டணிக்கு போகவே விரும்புறாரு. அதை எதிர்த்து தான் தமாக அப்படிங்கிற ஒரு கட்சியே வந்து உருவானது. இன்னமும் சொல்ல போனா ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து தான் தமாக அப்படிங்கிற கட்சியே உருவாகுது. ஜெயலலிதாவோட கூட்டணிக்கு போறதை எதிர்த்து தான். ஆனாலுமே கூட அப்படிப்பட்ட மூப்பனாரோட அப்படிப்பட்ட தமாகவோட 2001ல வந்து ஜெயலலிதா வந்து கூட்டணிக்கு வந்து போறாங்க. காரணம் எப்படியாவது வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற சூழல்ல. அதே நிலையில அவங்க வட மாவட்டத்தை கவனிக்கும் போது பாமக கூட எப்படியாவது கூட்டணிக்கு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. மருத்துவர் ராமதாஸை நேரடியாவே போய் சந்திச்சுமே அவங்க வந்து கூட்டணி வைக்கிறாங்க. அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 28-27 தொகுதிகளில் போட்டிட்டு 20 தொகுதிகளில் வந்து பாமக வந்து வெற்றி பெறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாமகவோட அரசியல் வரலாற்றுல மிகப்பெரிய சட்டமன்ற தேர்தல் வெற்றியா அந்த தேர்தல் தான் வந்து இருக்கு. அதை தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா பாண்டிச்சேரியில மொத்தம் உள்ள 30 தொகுதிகள்ல 2 பேரும் 15 தொகுதிகள் நிக்கிறாங்க. ஒருவேளை வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சா அதிமுக 2 வருஷம், பாமக 2 வருஷம் அப்படின்ற அளவுக்கு பாமகவோட டிமாண்ட் அப்படிங்கிறது அரசியல் களத்துல ரொம்பவே அதிகமா இருந்தது. அது அப்படியே தொடர்ந்துட்டே வந்தது அப்படின்னு சொல்லலாம். 2004 தேர்தலில் பாமக 6 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டிட்டு 6லையுமே வந்து வெற்றி பெறாங்க. அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில வந்து 40மே வந்து வெற்றி பெற்றாங்க. அதனால பாமகவும் ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்லதானே அப்படின்ற ஒரு கேள்வியுமே வரலாம். ஆனா அது மட்டும் இல்ல, மத்த 34 பேருக்கு இல்லாத ஒரு நெருக்கடி வந்து பாமகவுக்கு இருந்தது. என்னன்னா பாமக போட்டியிட்ட அந்த 6 தொகுதிகளில் மட்டுமே ரஜினி வந்து பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, பாமக எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படின்னு தன்னோட ரசிகர்களுக்கு வந்து உத்தரவிடுறாரு. அதற்கு முன்னாடி இந்த பாபா பிரச்சனை உள்ளிட்ட விஷயங்கள் போனதால அப்படி ரஜினி வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. ரஜினியோட அறிக்கை இந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே தாண்டி பாமக வந்து 6 இடங்கள்ல வந்து 2004ல வெற்றி பெறாங்க. திரும்ப 2006லயுமே திமுக கூட்டணியில தான் 18 எம்எல்ஏக்கள் வந்து வெற்றி பெறாங்க. அப்போதுமே வந்து திமுக வந்து குறைந்த எம்எல்ஏக்களோட தான் இருக்காங்க. அந்த தனிப்பெரும்பான்மை இல்லை. அந்த காலகட்டத்திலையுமே கூட பாமகவோட ரோல் அப்படிங்கிறது அரசியல் களத்துல ரொம்பவே பெருசா தான் இருந்தது. திரும்ப 2011 தேர்தலில் பாமக வந்து தேர்தல் ரீதியா வந்து ஒரு தேர்தல் அரசியல் களத்துல பாமகவுக்கான அந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது 2011 வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதற்கு பல அரசியல் காரணங்கள் அப்படிங்கிறது இருக்கு. முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விஜயகாந்தோட வருகை கூட ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. காரணம் அவருக்கு வட மாவட்டங்கள்ல வந்து வாக்குகள் அப்படிங்கிறது அவர் அதிகமாவே வாங்கினாரு. அந்த வகையில அதுவுமே ஒரு காரணமாகவும் 2011 அமைஞ்சது. தவிர 2006ல இருந்து 2011 அந்த காலகட்டத்துல திமுகவோட ஆட்சி மீதான விமர்சனம், ஊழல், மின்தடை உள்ளிட்ட விஷயங்களுமே அதற்கு வந்து காரணமா இருந்தது. அதையும் தாண்டி வெறும் 3 இடங்கள்ல மட்டும்தான் வந்து பாமக வந்து ஜெயிக்கிறாங்க. தொடர்ச்சியா வந்து 2016ல வெற்றி இல்லை. 2019ல தேசிய ஜனநாயக கூட்டணியோட இருக்காங்க. அப்பயுமே வெற்றி வந்து பெறல. இத்தனைக்கும் 2016ல 2 திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்ல. அதிமுக கழகங்களின் ஊழல் அப்படின்னு புத்தகம்லாம் வெளியிடுறாங்க. அதிமுக ஆட்சி ஊழல் எதிர்த்து ஆளுநர்கிட்ட மனு அப்படின்னு அதிமுக எதிர்த்து தீவிரமா பிரச்சாரம் பண்றாங்க. இருந்தாலும் கூட அதிமுகல இருந்து தேடி போய் வந்து தைலாபுரம் தோட்டத்துல பார்த்து அந்த கூட்டணி வந்து அமைது. 2021லயுமே நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரியும், வன்னியர்களுக்கான அந்த 10.5% இடஒதுக்கீடு வந்து உடனடியாக நிறைவேற்றி அந்த கூட்டணி அப்படிங்கிறதும் அதிமுக வந்து வச்சாங்க. அந்த அளவுக்கு பாமகவோட தேவை அப்படிங்கிறதுமே 2021 காலத்திலயுமே இருந்தது. 2024லயுமே அது ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஆனா 2026ஓட நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது வரைக்கும் ஒன்னா இருந்த மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி இடையில அந்த பிரிவு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. மருத்துவர் அன்புமணி அதிமுக அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து செட்டில் ஆயிட்டாரு. மறுபுறம் மருத்துவர் ராமதாஸ் வந்து எந்த பக்கம் போறது அப்படின்ற அந்த கூட்டணிக்கான அந்த காத்திருப்புல தான் இருக்காரு. ஒரு புறம் பார்த்தோம்னா திமுக பக்கம் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்துறாங்க. ஆனா தொடர்ச்சியாவே விசிகாவோட தலைவர் திருமாவளவன் பாமக பாஜக இருக்கிற கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்ற கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதனால விசிகாவோட ஒப்புதலுக்காக வந்து காத்திருக்கிற ஒரு சூழல் தான் நம்ம பார்க்கும்போது திமுக கூட்டணியில வந்து தெரியுது. விசிகா ஒருவேளை ஒப்புக்கொண்டால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இந்த இடத்துலதான் நம்ம வந்து நிச்சயமா வந்து ஒரு வரலாறை வந்து புரட்டி பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2006 தேர்தலில் வந்து பாமக
ரொம்பவே வலிமையா இருந்தாங்க. திமுக கூட்டணியிலையுமே இருந்தாங்க. அப்போ வந்து விசிக வந்து வெளியில கூட்டணி எந்த கட்சியோடையுமே இல்லாத ஒரு சூழல் இருந்தது. அப்ப மருத்துவர் ராமதாஸ் வந்து விசிகாவையுமே வந்து திமுக கூட்டணியில சேர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை வந்து முன்வைக்கிறாரு. அப்போதைய திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இல்ல, இங்க வந்து இடம்லாம் வந்து போதியான அளவுக்கு வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை விசிக வந்து கூட்டணிக்குள்ள சேர்க்கிறதா இருந்தா பாமக உங்களுக்கு நாங்க கொடுத்திருக்க இடத்துல நீங்க கொஞ்சம் இடத்த அவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற கருத்தை வந்து திமுக தலைவர் வந்து சொல்றாரு. ஆனா பாமக அந்த விஷயங்கள் நடக்கல. விசிக வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து போயிடுறாங்க. ஆனா காலம் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம், எப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவர் ராமதாஸ் ரெஃபர் பண்ணி திருமாவளவன் அவர்களுக்கு வந்து திமுக கூட்டணியில இடம் கொடுங்கன்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் ஒத்துக்கிட்டாதான் மருத்துவர் ராமதாஸை கூட்டணிக்கு வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற சூழல் அப்படிங்கிறதும் அரசியல் களத்துல வந்து மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுக கூட்டணியில வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களோட அணி வந்து கூட்டணிக்குள்ள சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற டிமாண்டை முன் வச்சுதான் இந்த கூட்டணியிலேயே வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்ற கருத்துக்களும் வந்து நமக்கு சொல்லப்படுது. அந்த வகையில புதிய வரவான விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தோட கூட பேச்சுவார்த்தை நடத்துற சூழல் அப்படிங்கிறதும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து தற்போது வந்து மருத்துவர் ராமதாஸோட அணி வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அது போன்ற தகவல்களும் வருது. ஆனா அந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கு. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே வந்து வட மாவட்டங்கள் தங்களோட வெற்றிக்காக பாமகவை தேடி போன காலம் மாறி இன்னைக்கு வந்து திமுகவும் அதிமுகவுமே வந்து யோசிக்கிற ஒரு சூழல் தான் வந்து வந்திருக்கு. ஏன்னா கடந்த தேர்தல்கள்ல கிட்டத்தட்ட 2019 இருந்து திமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு வெற்றி கூட்டணியா தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா வட மாவட்டங்கள்ல வந்து திமுகவோட வெற்றியில வந்து விசிகாவோட வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றது அரசியல் பார்வையாளர்களால சொல்லப்படுற கருத்தாவும் இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா தர்மபுரியில 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தர்மபுரி நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட மற்ற சட்டமன்ற தொகுதிகள்ல எல்லாவற்றிலுமே வந்து பாமக வந்து லீடிங்ல இருக்காங்க. தர்மபுரி சட்டமன்றம் அப்படின்னு எல்லா சட்டமன்றத்திலையும் லீடிங்ல இருக்காங்க. அரூர் தொகுதியோட அந்த வாக்கு வந்து பிரிக்கப்படுது. அந்த அரூர் தொகுதியில தான் கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் வந்து அதிகமா வந்து திமுக வேட்பாளர் வந்து பெறாரு. அந்த அரூர் வந்து விசிகாவுக்கு வந்து நல்ல வாக்கு வங்கி உள்ள தொகுதி அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே அரசியலை தொடர்ச்சியா கவனிச்சுட்டு வர எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அந்த அளவுல வந்து விசிகாவோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது திமுக கூட்டணியில வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதற்கு முன்பாக எல்லாம் பார்த்தோம்னா திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து எப்படியாவது வந்து இரண்டு கட்சிகளையுமே வந்து கூட்டணிக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்ற முயற்சியில வந்து ஈடுபடுவார். நம்ம 2006 வந்து நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்ன அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2011 வந்து 2 பேரையுமே சேர்த்துக்கிட்டாரு. அது தவிர வந்து ஒருவர் வெளியில போனா அதையுமே அந்த முடிவை வந்து துணிச்சலா வந்து முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்போது வந்து எடுக்க மாட்டார். ஒருவேளை விசிகாவை சேர்த்துக்கிட்டா நமக்கு வன்னியர் வாக்கு வராம போயிருமோ அப்படிங்கிற யோசனை அவருக்கு இருக்கும். பாமகவை சேர்த்துக்கிட்டா பறையர் சமூக வாக்குகள் நமக்கு வராம போயிடுமோ அப்படிங்கிற யோசனை இருக்கும். ஆனா முதல்வர் ஸ்டாலின் வந்து அந்த விஷயத்துல வந்து ரொம்பவே உறுதியா வந்து அந்த முடிவை வந்து எடுத்து கடந்த தேர்தல்கள்ல அது வந்து ஒரு வெற்றி கூட்டணியாகவும் வந்து இருக்கு. மறுபுறம் கடந்த தேர்தல்கள்ல கூட நம்ம பார்த்தோம்னா 2021, 24, 19 கூட மருத்துவர் ராமதாஸை வந்து தேடி தேடி சென்ற அதிமுகவினர் குறிப்பா வந்து சி.வி. சண்முகம் அவர்கள் எல்லாம் வந்து தற்போது வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்காக வந்து அவரை வந்து சந்திக்கிறது, அவரோட கோரிக்கையை வந்து பெருசா எடுத்துக்காத ஒரு சூழல் தான் வந்து இருக்கு. இன்னும் சொல்ல போனா தற்போது புதிதாக ஆரம்பித்திருக்கிற கட்சியோட கூட்டணிக்கு போற ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் மருத்துவர் ராமதாஸை சேர்ந்த அந்த பாமக அந்த அணிக்கு வந்து இருக்கு. இப்போதும் கூட பாமகவோட அந்த 2 அணிகளும் வந்து ஒன்றிணைஞ்சிட்டா மீண்டுமே வந்து ஏற்கனவே இருந்த அந்த பார்கெனிங் பவர் அப்படிங்கிறது பாமகவுக்கு வந்துடும் அப்படின்றதுதான் யதார்த்தம். இது வந்து ரொம்ப இந்த விஷயமுமே வந்து மாறவே மாறாது, எதுவுமே நடக்காது, அவ்வளவுதான் அப்படின்ற கருத்துக்குமே நம்ம போக முடியாது. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி அரசியல்ல எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற அளவுல தான் அது நடந்திருக்கு. பாமக அங்கம் வைக்கிற கூட்டணியில விசிக ஏன் நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2011 விசிக பாமக ஒரே கூட்டணியில தான் இருக்காங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மருத்துவர் ராமதாஸ் திருமாவளவன் அவர்களை அழைச்சு நம்ம வந்து இனிமே வந்து தனிச்சு நம்ம தனியா போட்டியிடலாம், எங்க ஓட்டு உங்களுக்கு வந்திருக்கு, உங்க ஓட்டு வந்து எங்களுக்கு வந்திருக்கு, ஆனா திமுகவோட ஓட்டு தான் நமக்கு வரல, அதனால நம்ம தனியா நிக்கலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க. அப்போது நடந்த 2011 நடந்த உள்ளாட்சி தேர்தலையுமே கூட திமுக வந்து தனிச்சு போட்டி அப்படின்னு அறிவிச்சிடுறாங்க. அப்ப விடுதலை சிறுத்தைகள் வந்து பாமக தொடர்பு கொள்றாங்க, வாங்க நம்ம சேர்ந்து நிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது இல்ல திமுக நிக்கிற மாதிரி நம்ம எல்லோருமே தனித்தனியா நிப்போம் அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் சொன்னதாக விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து எல்லா இடங்களிலும் கருத்து தெரிவிக்கிறாரு. அதன் அடிப்படையில தேர்தல் ரீதியா அந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து பிரியுது. அதன் தொடர்ச்சியா நம்ம பார்த்தோம்னா 2014 முன்பு அனைத்து சமுதாய பேரமைப்பு அப்படின்னு பாமக முன்னெடுத்த
சில விஷயங்கள் வட மாவட்டங்கள்ல நடந்த சில சாதி ரீதியான மோதல்கள் காரணமாகவுமே வந்து விசிக வந்து ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க. இனிமே தேர்தல் களத்துல பாஜக கூடவும் பாமக கூடவும் ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்னு அப்போது எடுத்த முடிவு அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் இப்போதும் வரைக்குமே வந்து அதை யோசிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறதுமே இருக்கு. இதுவரைக்கும் பாமக ராமதாஸ் அணி அவர்களுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இந்த அளவுல தான் வந்து நடந்துட்டு இருக்கு. மருத்துவர் ராமதாஸ் அவர்களோட அணியும் தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து பத்திரிகையாளர்கள் செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட கேட்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து எப்படி கிரீன் சிக்னலா எடுத்துக்கிறதா இல்ல அவர் வந்து எப்போதும் பேசுற மாதிரி எதையுமே வந்து ஒரு ஆணித்தரமாக இல்லாமல் ஒரு கருத்து சொல்ற மாதிரியான ஒரு கருத்தை எடுத்துக்கிறதா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்வியா உருவாயிருக்கு. தொடர்ச்சியா என்னென்ன நடக்குது, என்ன மாற்றங்கள் வந்து நிகழுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.